தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று ஆதார் அட்டை திருத்தம், பெயர் சேர்ப்பு, நீக்கம் தொடர்பான கணக்கெடுப்பு பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் ஆதார் அட்டை நிர்வாக இணை இயக்குநர் கிருஷ்ணராவுடன் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் ஆதார் அட்டை விநியோகிக்கும் பணி எந்த அளவில் இருக்கிறது? தற்போது வரை எந்த அளவில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது? தமிழ்நாடு பாப்புலேஷன் பொறுத்தவரை 7,21,00,000 பேர். அதில் இதுவரையிலும் 6,41,00,000 பேருக்கு பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5,81,00,000 பேருக்கு ஆதார் ஜெனரேட் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த பேலன்ஸ் பீப்புள் கவர் பண்றதுக்கு மார்ச் வரலும் இந்த பர்மனன்ட் சென்டர் 640 சென்டர் அண்ட் மாப்பப் ரவுண்ட் எந்தெந்த வில்லேஜில் ஜாஸ்தியா பாப்புலேஷன் கவர் ஆகலையோ அந்த வில்லேஜுக்கு அனுப்புறதுக்கு, பிளஸ் அது இல்லாம ஸ்கூல் சில்ட்ரன் கவர் பண்றதுக்கு மாப்பப் ரவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆதார் அட்டையில் பல்வேறு புகார்கள், குறிப்பாக எழுத்து பிழை இருக்கிறது. கொடுக்கும்போது நாங்கள் விண்ணப்பத்தில் கொடுத்த அந்த தகவலுக்கும் ஆதார் அட்டை பெறும் போது கிடைக்கப்பட்ட தகவலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இதற்கு புதிய வழிமுறைகள் என்ன சொல்லுது? ஆக்சுவலா கரெக்ஷன் வரும்போது நீங்க ஃபார்ம் கொடுத்திருப்பீங்க. அந்த ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கூட நீங்க பயோமெட்ரிக் எடுக்கும்போது எந்த கரெக்ஷன் இருந்தாலும் அந்த ஆபரேட்டர் சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு நீங்க பிங்கர் பிரிண்ட் எல்லாம் கொடுக்கலாம். அதே மீறி உங்களுக்கு கரெக்ஷன் வந்ததுதானே இதுவரையில நம்ம ஆன்லைன்ல யுஐடிக்கு அனுப்பிச்சிட்டு அதுல இருந்து தான் கரெக்ஷன் பண்ணணும். இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு போய் நாங்க கரெக்ஷன் பண்றதானது நாங்க ஜனவரி 18 இருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரல தமிழ்நாடுல பண்றோம். வீட்டுகளுக்கு சென்று கணக்கெடுக்கும் போது அவர்கள் வீட்டில் இருக்குமா, அவங்களுக்கு என்ன மாதிரி தகவல் கொடுக்கலாம், என்ன மாதிரி தகவல் அடிப்படையில் அந்த மாற்றங்கள் செய்யப்படும்? இது ஆக்சுவலா ஆதார் என்பிஆர் ஆதார் சீடிங் ப்ராஜெக்ட் சொல்றோம். இந்த கரெக்ஷன் வரும்போது நான் 7 காலம் தான். ஒன்னு ஜெண்டர் வரும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அவர் நபரோட பேரு, அப்பா பேரு அம்மா பேரு இருக்கும், தென் பர்த் பிளேஸ் என்ன, அதுக்கப்புறம் அட்ரஸ், அவரோட அட்ரஸ். இந்த காலம் ஃபுல்லா அவங்க கரெக்ஷனுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். செல் நம்பர் கொடுத்திருந்தாருன்னா பிரிண்ட் ஆயிருக்கும், இல்லன்னா செல் நம்பர் கேட்போம். அது கீழே அவருக்கு ஆதார் ஜெனரேட் ஆயிருக்கானா ஆதார் நம்பர் கேட்போம். ஒருவேளை பயோமெட்ரிக் போயிருக்காரு, ஆதார் இன்னும் வரலன்னா இஐடி நம்பர் கேட்போம். அந்த குடும்பத்துல ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா 5வது ஆளோ 4வது ஆளுக்கோ லாஸ்ட்ல ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்க சொல்லி அந்த காலம் இருக்கும். ரேஷன் கார்டு நம்பரும் ஃபுல்லா டீடைல்ஸா கொடுக்கணும்.